शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशरूढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்ற நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம 25 மே 2025 முதற்கொண்டு 31 மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்துல வந்து 2 நிமிஷத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம பலனுக்கு போயிடலாம். இந்த வாரம் வந்து மெயினா வந்து அக்னி நட்சத்திரமானது முடிவுக்கு வருகின்றது. அது வந்து 28ஆம் தேதி புதன்கிழமை வந்து துவித்தியா அன்று வந்து முடிவுக்கு வருகிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம அதாவது பூமியை தோண்டுவது அப்படிங்கிறது, இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது மரம் வெட்டக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது, இவன் அறுவடையும் பண்ண மாட்டார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள், பூமியை வந்து தோண்டுவதோ வெட்டுவதோ அல்லது கிணறு வெட்டுவதோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது. வீடு கட்ட தொடங்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தது. அந்த காலக்கெடு முடிகின்றது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அக்னி நட்சத்திரம் வந்து இரவு 48 மணிக்கு அதாவது புதன்கிழமையாக முடிகின்றது. இது முதல்ல நான் எடுத்தோன்னே சொல்றேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, முதல் நாள் அன்று முகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை வந்து முகூர்த்த நாள். முகூர்த்த டைம் என்ன அப்படின்னு கேட்டா 5:30 7 வரைக்கும். புஷ்கர நவாம்சம் என்ன 6:11 6:24 வரைக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை திரையோதசியாக வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல முழு நாளும் சித்த யோகமாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து போகருடைய ஜெயந்தியும் கூட. அதனால யாராவது ஒரு சித்தர் சமாதி பக்கத்துல இருந்தது, நம்ம சித்தர் அப்படிம்போம் இல்லையா, சித்தாஹா அப்படின்னாக்கா அதாவது வந்து குறிக்கோளை அடைந்தவர், நிலையை அடைந்தவர்னு அர்த்தம். நிறைய சமாதிகள் இருக்கின்றன, அதாவது பெரியவர்களுடைய சமாதி. அந்த ஒரு சமாதிக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நம்முடைய மனதில் நினைத்த அத்தனை காரியங்களும் கைகூடும் அப்படிங்கிறது வழக்கு. இது ஒரு முகூர்த்த நாளாகவும் இருக்கிறது, அது வந்து திரையோதசியாகவும் இருக்கிறது. திரையோதசிக்குன்னு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு விசேஷம் இருக்கிறது. அதனால ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து தடையாவே போயிட்டு இருக்குன்னாக்கா அன்றைய நாளன்று நீங்கள் ஏதாவது ஒரு மகானுடைய சமாதிக்கு சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள், அவ்வளவுதான். 26 அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து சர்வ அமாவாசையாக வந்திருக்கிறது. அது வந்து திங்கட்கிழமை அமாவாசை. இந்த திங்கட்கிழமை சோமவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கு சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணினா நமக்கு வந்து ஜென்மாந்தரங்களை செய்த பாவங்கள்லாம் வந்து தீர்ந்து விடுகின்றன அப்படிங்கிறது ஐதீகம். அதனால அன்றைக்கு நம்ம முடிஞ்சா சிவனுடைய வழிபாடு பண்ணுவோம். இந்த 3 விஷயங்கள் தான். ஒரு முகூர்த்த நாள், பிறகு அமாவாசை, பிறகு அக்னி நட்சத்திரம் முடிவு. இந்த 3 விஷயங்கள் தான் விசேஷமாக இந்த வாரத்தில் இருக்கின்றன. சரி, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னாக்கா துலா விருச்சிகம் ஆகிய இந்த ராசிகளுக்கும். துலா ராசியில வந்து 3 நாட்கள் இருக்கிறது. சித்ராக்கு ஒரு நாள், சுவாதிக்கு ஒரு நாள், விஷாக்காக்கு ஒரு நாள் சந்திராஷ்டமம். பிறகு விருச்சிகத்துக்கு 3 நாள் இருக்கிறது. அதாவது அனுஷத்துக்கு ஒரு நாள், கேட்டைக்கு ஒரு நாள். இதெல்லாம் நான் வந்து பலன் சொல்லும் போது சொல்லிடுறேன். இப்ப பலனுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். இந்த வாரம் வந்து கிரகங்களுடைய சேர்க்கை காலபுருஷ தத்துவத்தினுடைய தலையில, அதாவது மேஷத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ நமக்கு வந்து ரீசெண்டா தான் கடந்த 18ஆம் தேதி தான் நமக்கு வந்து ராகு கேத்து, திருக்கணிதத்தின் பிரகாரம் ராகு கேத்து பெயர்ச்சிகள் நடந்து இருக்கின்றன. ஆக உங்களுடைய ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய அதாவது மேட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. காலபுருஷ தத்துவத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல அதாவது மீனத்துல வந்து சுக்கிரனும் சனியும் சுக்கிர சனி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல வந்து புதாதித்ய யோகம்.
பிறகு இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை குருவும் சந்திரனும் சேருகின்ற கஜகேசரி யோகமும் இருக்கின்றது. அதன் பிறகு சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது கடைசி நாள் என்று வருகிறது. இவ்வளவுதான் வந்து யுதிகள். இந்த வாரத்துல பிறக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டவன் தன்னுடைய படிப்பின் மூலமாக விசேஷமாக படிப்பை படித்து புதிதான நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து, அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் பலவற்றை கண்டுபிடித்த உலகத்திற்கு பெரு நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே போல வருமானத்தையும் ஈட்டி இன்னும் சில குழந்தைகள் வந்து குறிப்பாக வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெரிய பெரிய நிலங்களுக்கு, அதாவது நிறைய நிலங்களுக்கு வந்து சொந்தக்காரராக மாறக்கூடிய, சொத்துகளுக்கு சொந்தக்காரராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பெண் குழந்தையாக இருப்பின் அந்த பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து, அதாவது தன்னுடைய தாய்நாட்டை விட்டு வெகு தூரம் வந்து சென்று திருமணம் செய்து கொள்வாள் அப்படிங்கிறது அர்த்தம். வெளிநாடுகளில் லட்சுமி கட்டாட்சமாக மிகவும் பெருமையுடனும் அருமையுடனும் கௌரவத்துடனும் வாழ்க்கை நடத்துவாள் அப்படிங்கிறது இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இந்த வாரம் சந்திரன் ஆகப்பட்டவர் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து சனிக்கிழமை வந்து புஷ்ய நட்சத்திரம் கடகம் வரைக்கும் பிரயாணம் செய்கின்றார். அதனுடைய வார பலன்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போகின்றோம். சரி, இப்ப பலனுக்கு போடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமானது அரசாங்கத்தின் மூலமாகவும் பிறகு அரசு ரீதியான எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வந்து நன்மைகள் நிகழப் போகின்றன. திங்கட்கிழமை வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாருங்கள். உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு, அதிலும் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் நல்ல விதத்தில் கிடைத்து இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு கட்டக்கூடிய பணியையும் அல்லது ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய பணியும் தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமண அமைப்புகள்ல வந்து இப்போ குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விசேஷமாக காதல் திருமணத்தில் சில சிக்கல்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு வரவாக இருக்கிறது. நல்ல செய்திகள் காத்து கொண்டு இருக்கின்றன. பிறகு சொந்தத்திலேயே திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. சடார்னு வந்து சொந்தத்திலேயே, அதுவும் கூட உங்களுடைய தாய் வீடு சைட்ல இருந்து மாப்பிள்ளை வந்து அல்லது பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உறவை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிறகு இந்த வாரம் வந்து வருமானம் அப்படிங்கன்னு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் ஆகட்டும் அல்லது வந்து ஃபினான்ஸில், அதாவது வந்து வட்டி கூடுவது முதற்கொண்டு ஃபினான்ஸ் இந்த மாதிரியாகப்பட்டவர்களுக்கு நல்ல வருமானம் காத்திருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ராகு உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறார் கும்பத்தில். இனிமேல் நீங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணணும். குழந்தைகளோட கொஞ்சம் வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையினுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சண்டை போட்டால் நமக்கு தான் லாஸ் ஆகும். ஏனென்றால் 7 குண்டாவனன் 12ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியோடு இருக்கும்போது விரயமாடும். நம்ம வந்து கோபப்பட்டுட்டு பிறகு நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குருவனுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் இருக்கிறதுனால நஷ்டங்கள் அவ்வளவா இருக்காது. இருந்தாலும் கையை கொஞ்சம் கடிக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை துணையோடு போடக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளை சண்டைகள் மூலமாக வருவதற்கு சான்சஸ் உண்டு. நட்பும் அதே மாதிரிதான். நட்புல வந்து இப்போ கொஞ்சம் தூரமா போறோம், வெளியூர் போறோம், வெளிமாநிலங்கள் போறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம தங்குற இடங்கள்ல வந்து கொஞ்சம் பார்த்து தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத வயிற்று உபாதைகளும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த வாரம் வந்து வரவுக்குண்டான அதே போன்ற நல்ல உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிசினஸ் ரீதியாக நல்ல ஒரு அமைப்பையும், கட்டிடத்துறையில் இருப்பவர்கள் ஆகட்டும் அல்லது வந்து ட்ரேடிங் பண்ணுபவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே ஒரு லாபம். சொல்லப்போன லாபகரமான வாரம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க நல்ல யோசனை பண்ணினா உங்களுக்கு நீங்கள் எதிர்காலத்தை உங்களுடைய சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வருமானமும் அதே போன்று வருமானத்திற்கான வழியையும் உங்களால் திட்டமிட முடியும்.
உங்களுக்கு ஏற்ற கடன் கிடைக்கும், உங்களுடைய வியாபாரத்தை வளர்க்க முடியும். அதே போன்று வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமானது இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தொடங்குகிறது. திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. வேறு மொழி பேசக்கூடியவர்களோட உடனே திருமணம், திடீரென்று திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல குழந்தைகள் விஷயத்துல செயற்கை கருத்தரிப்பு மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் புதிதாக கர்ப்பஸ்திரிகள், அதாவது இந்த வாரத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கும்போது, அதாவது நமக்கு தெரிய வர்றது ஒரு மாசம் தள்ளி போயிருக்கிறது அப்படின்னாக்கா, கர்ப்பரக்ஷாம்பிகையை வழிபடுவது ரிஷபராசிக்காரர்களில், அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை செய்ய வேண்டும். அதாவது இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போறது, இல்லைன்னாக்கா அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்க எலுமிச்சப்பழம் வச்சு அந்த எலுமிச்சப்பழத்தை வாங்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அதை தன்னுடைய வீட்டில் பூஜை ரூமில் வைத்துக் கொள்ள வேண்டும். வருமானம் கூடக்கூடிய ஒரு வாரம். சகோதர உறவு மேம்படக்கூடிய ஒரு வாரம். மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம அனுசரித்து போக வேண்டியதா இருக்கும். இளைய சகோதரன் கிட்ட கொஞ்சம் நம்ம டாமினேட் பண்ண முடியும். இருந்தாலும் சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஒரு பெரிய டீலிங்கை நீங்க முயற்சி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, கணபதியினுடைய கோயிலுக்கு போயிட்டு விடிய காலையில் 4:30 to 6 கணபதி கோயிலுக்கு போயிட்டு ஓம் கம் கணபதையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு அன்னைக்கு அந்த டீலிங்கை முடிக்கலாம். அது லேண்டு சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வீடு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக இருக்கலாம், பிசினஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல அமைப்பான சித்தி மிகுந்த வாரமாகத்தான் இது இருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறார்கள். லக்னாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கும் போது லாபகரமான, அதே போல ஒரு வளர்ச்சியை மிகுந்த ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. திருமண ஏற்பாடுகள்லாம் குயிக்கா நடக்கிறத சொல்லிட்டேன். பிறகு புதனும் சூரியனும் லக்னத்திலேயே இருக்கிறதுனால வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாறி ஒரு நல்ல ஒரு அடுக்குமாடி வீடு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் அடுக்குமாடி வீடுகளுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வேலையே கிடைக்காம ரொம்ப தடுமாறிட்டு இருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தூங்குவதற்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடணும். ஏன்னா இந்த வாரத்துல இருந்து கேத்து உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது. தூக்கத்திற்கு கோ டு பெட் ஏர்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 10 மணி 10:30 மணிக்குள்ள தூங்க போயிடுங்க. காலையில 6 மணிக்கு மேல தூங்காதீர்கள். ஏனென்றால் 4ஆம் இடத்துல கேத்து வந்துடுச்சு அப்படின்னா அது சிம்மத்தினுடைய இடம். சூரியன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சிடணும். 6:30 மணிக்குள்ள எந்திரிச்சு நம்ம ஸ்நானம் பண்ணிடணும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு மிக 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 உபயோககரமாக இருக்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒருவனுடைய வரவு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருமண தோஷங்கள் நீங்கி திருமண வரவுக்கான ஒரு நல்ல ஒரு வாரம். அதே போல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறது முதல் நாள். அதாவது சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா நம்முடைய மேஷத்திலேயே உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது முதல் 2 நாட்கள் உங்களுக்கு வருமானத்திற்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய, சகோதரர்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய, இந்த இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் இல்லையா, இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு இது வரவை தரக்கூடிய ஒரு ப்ரமோஷன், ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடிய, ஒரு டீம்ல ஜாயின் ஆகக்கூடிய, ஒரு நல்ல ஒரு குரூப்ல போய் ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய, அதே போல ஆடிட்டர்ஸுக்கும், அதாவது சிஏ படித்து முடித்திருப்பவர்கள் ஒரு நல்ல ஃபார்ம்ல இணையக்கூடிய, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இப்போ கேத்து 3ஆம் இடத்திற்கு வந்துட்டார் உங்களுக்கு. அதனால 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது, நீங்கள் அம்பிகையினுடைய வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு அம்பிகை மற்றும் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து லாபத்தையும் கொடுக்கும். பிசினஸ் ரீதியாக இந்த வாரம் ஒரு நல்ல லாபம் மிகுந்த வாரம். கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் போகணும். எவ்வளவு சுத்திரமோ அவ்வளவு நல்லது இந்த வாரம். முக்கியமாக கண்களுக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு, வெயில பார்க்கறதோ அல்லது இருட்டுல நம்ம ரொம்ப டிரைவிங் பண்றதோ
அல்லது வந்து மொபைலை வந்து நைட் டைமில் ரொம்ப பார்க்குறதோ இல்லாமல் இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு நல்ல காலம், ஒரு மந்தத்தன்மை இருந்தது எல்லாமே குறைஞ்சி நல்லபடியாக வரக்கூடிய மாதிரி. பிஸ்னஸில் வந்து ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்கி கிடந்த அந்த நிலங்கள் எல்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கும். புதிய நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு, சொத்து வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு. பிறகு வந்து சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்கும் வந்து உங்களுக்கு வழி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வேலை கிடைக்கல, எனக்கு படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் வயதானவர்கள், அதாவது வந்து தாத்தா பாட்டி அவர்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு அசௌகரியத்தை பார்க்க முடிகிறது. சகோதர உறவு, அம்மா உறவு, இவர்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. ஆசிரியர், ஒரு குரு கிடைப்பார். நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு குரு கிடைக்கணும். உங்களை வந்து தூக்கி விடுவதற்காக ஒரு வெல்விஷர்ஸ் வந்து இந்த வாரம் உங்களால் அடையப்படுவார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் என்பது மகத்துவமான ஒரு தெய்வீகமான வாரம். நீங்கள் டெய்லியுமே அம்பாள் கோயிலுக்கு போகலாம், உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த சுக்கிரன் வந்து உச்ச சுக்கிரனாக சனியுடன் கூடி இருக்கிறார், 8ஆம் இடத்து சனியோட கூடி இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் வந்து தட்டி போயிடாமல் இருப்பதற்காக பைரவருடைய உபாசனையும் அம்பாளுடைய உபாசனையும் பண்ணினா ரொம்ப நல்லது. குழந்தை வரத்துக்கு வந்து பஞ்சம் கிடையாது. அப்புறம் இந்த திரைத்துறையில் இருப்பவர்கள், நாடகத்துறையில் இருப்பவர்கள், சீரியல், இந்த மாதிரியான டிவி, இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணி அந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள், இவர்களுக்கு எல்லாமே இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இது ஒரு நல்ல வாரம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிரீன் கார்டுக்கு இந்த வாரம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். புதாதித்ய யோகம், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியோட இருக்க, 3ஆம் இடத்துல வந்து கேத்து உட்கார்ந்துருக்க, கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக வரக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளில் வேலை இழந்தவர்களுக்கும் கூட, ஏன்னா கேத்து 4ல் இருந்தனால வேலையெல்லாம் போயிடுச்சு பல பேருக்கு, அவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. குழந்தை வரமும் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் அப்படிங்கிறது ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுது, கேத்து வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வாரத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, 1.5 வருஷத்துக்கு, அது நான் இந்த வாரத்துக்கு மட்டும் சொல்ல, 1.5 வருஷத்துக்கு, அது ராகு கேத்துனுடைய பயிற்சியில் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் 1.5 வருஷத்துக்கு இரவு நேரத்தில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டாம். இரவு நேரம்னாக்கா ஒரு 10 மணிக்கு மேலே லாங் ட்ராவல் வேண்டாம். பகலில் போயிட்டு வந்துட வேண்டியது, பகலில் போக வேண்டியது, இல்லை பகலில் ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப சிரமம் சுவாமிகள்னா முடிந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிப்போம். அப்புறம் வெளியில் சாப்பிடுவதை ரொம்பவும் குறையுங்கள். இது 2 தான். இந்த 2 விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்து, நம்மளுடைய வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் 2க்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபகரமான வாரம். அதே போல 12க்கும் 3க்குண்டானவனும் கூட இருக்கார். அப்படின்னா என்ன, லாபமும் கிடைக்கும், கொஞ்சம் செலவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. சகோதர உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு வந்து தன்னுடைய சொந்த ஒரு லட்சியத்துக்காகவும் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பைக் வாங்குறது, கார் வாங்குறது, பிறகு வந்து நமக்குன்னு ஒரு சைக்கிள் வாங்கணுங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு செலவாகக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் 2வது நாள், அதாவது வந்து அமாவாசை அன்று வந்து சந்திரன் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறார், கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் என்பது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த, அவர்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக நான் பார்க்கின்றேன். கடகராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ சனி வந்து அஷ்டமத்து சனி வந்து வெளியே வந்துட்டார். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கொஞ்சம் மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் பண்ணுங்க. திருமண விஷயங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து கொஞ்சம் தூரமாக பெண் கிடைக்கிறது, மாப்பிள்ளை கிடைக்கிறதுலாம் நடக்கும். லவ் வந்து கொஞ்சம் வந்து, அதாவது இதுவரைக்கும் வந்து லவ் பண்ணி நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குயிக்காக வந்து நம்ம எதிர்பாராத அளவுக்கு அது வந்து செட் ஆகிடும். அதாவது அவர்களே வந்து உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவது, திடீர்னு வந்து திருமணம் பண்ணக்கூடிய சொந்தத்திலேயோ அல்லது எவ்வளோ நாள் வந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்துட்டு இருந்து டக்குன்னு வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது.
சரி, இதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இந்த வாரம் காணப்படுகிறது. சில பேருக்கு வந்து டைவர்ஷன், விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரியான யூடியூப் இந்த மாதிரியான கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கிறது. அதனால மாணவர்கள் கொஞ்சம் ஏகாகிரதத்தோட இருக்கணும். சரி, இந்த வாரம் வந்து சனியும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலையும், பிறகு வந்து ராகு வந்து சனியோட கொஞ்சம் தான் வந்து தள்ளி இருக்கிறார் அப்படிங்கிறனாலையும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம். சரி, தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். தாயினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. சகோதர உறவனுடைய ஆரோக்கியம், உறவினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை தானே சுவாமிஜி சொல்லுகிறேன் அப்படின்னாக்கா, இந்த வாரம் செவ்வாய் பார்க்கிறது, அதனால ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி வந்து எல்லா வாரமும் நம்ம அப்படி சொல்றது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம், அதாவது வந்து ஒரு வரவுக்குண்டான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கின்றன. கடகராசி என்பவர்களுக்கு இது வந்து ஒரு லாபத்துடன் கூடிய கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது பழைய நட்புகளையும் பார்க்கக்கூடிய ஒரு வாரம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நீங்க வந்து இந்த வாரத்துல இருந்து ஓம் கம் கணபதையே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை ஆரம்பிச்சிருங்க. இது வந்து 1.5 வருஷத்துக்கும் தொடரலாம். இது சம்பந்தப்பட்ட ராகு கேத்து வீடியோ வந்து நான் தனியாவே போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஏனென்றால் உங்களுடைய கேத்து உங்களுடைய தலையில உட்கார்ந்துருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் ஜம்முன்னு. அப்போ 5க்குண்டானவன் 11லேருந்து 5ஆம் வீட்டே பார்க்குறார். அவர் தான் 8க்குண்டானவன். 8ல இருந்து கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய 2 வீட்டுக்கும் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடம் என்பது திடீர் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக 8ஆம் இடத்தினுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும் உங்களுக்கு. அதனால இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு உங்களுடைய அறிவும் உங்களுடைய அது ஆற்றலும் மிகவும் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் வந்து திடீர்னு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. கொஞ்சம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அப்படியே கிடப்பில் போட்டிருந்த அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கடனும் கிடைக்கும். அதே போன்று கடன் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்தியும் நடக்கும், வேலையும் கிடைக்கும். பிறகு படிப்புலையும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வாரம். அப்பாவுக்கு வந்து உடல் நலம் நல்ல தேறி வரக்கூடிய ஒரு வாரம். அதே போல சொத்துக்களுக்கு ஒரு சொந்தக்காரனாக ஒரு இனிஷியேஷன், உங்களுக்கு வர வேண்டிய பாகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. வாழ்க்கை துணை வந்து இப்போ ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாருமே பயமுறுத்துவாங்க. பெருசா ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை. கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும், அவ்வளவுதான். அதே போல இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபகரமான ஒரு வாரம். அதனால வெள்ளிக்கிழமையில வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து நடக்க வேண்டும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையை வந்து செலக்ட் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்க வந்து வேலையை ஆரம்பியுங்கள். என்ன காரியமாக இருந்தாலும் சித்தியாகும். முக்கியமாக சொத்துக்கள் விஷயம், பிறகு வேலை வாய்ப்புகள் விஷயம், பிறகு உங்களுடைய பிசினஸ் டீலிங், இதெல்லாம் அந்த நாட்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதிருஷ்டம் மிகுந்த வாரம் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. குழந்தை வரத்திற்கும் பிறகு திருமணத்திற்கும் 2வது திருமணத்திற்கும் ஏற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்க. நீங்க கொஞ்சம் அப்படியே ஏதோ தலையில இருந்து பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா கேத்து வந்து நகர்ந்துட்டார். இந்த வாரத்துல இருந்து கேத்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது குரு வந்து 7க்குண்டானவன் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரே வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து இன்னொரு கேந்திராதிபதி தன்னுடைய கேந்திரத்தையே பார்க்கிறார். அப்படின்னா இந்த வாரத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து உங்களுடைய சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஐடியாவையும், அதே போன்று உங்களுக்குன்னு ஒரு சொத்து, ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸு, எனக்குன்னு ஒரு ஆஃபீஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே பிளான் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு வாரம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். டக்குன்னு வந்து நமக்கு வேலை மாற்றிக்கலாமா அப்படின்னு பேப்பர் போட்டுடலாமான்னாக்கா இனிமேல் தாராளமாக பேப்பர் போட்டு நீங்கள் அடுத்த ஜாபுக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய தசாபுக்தியை பார்த்துக்கணும். ஒரு விஷயம், எப்பயுமே வேலையை விடணும் அப்படின்னாக்கா தசாபுக்தியினுடைய துணையும் தேவை. கோச்சாரம் மட்டும் பத்தாது. பட் ராகு 6ஆம் இடத்துல இருந்தா இப்பொழுது இருந்து நீங்கள் வந்து யுத்த வீரனாகிறீர்கள். யுத்த வீரன்னா என்ன? 6ஆம் இடத்திற்கு ராகு வந்துட்டார், கும்பத்துக்கு ராகு வந்துட்டார். குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்க அதுல வந்து ராகு உட்கார்ந்து இருக்கிறார். ஆக்சுவலி சொல்ல போனா குரு வந்து கேந்திராதிபதி இல்லையா? அந்த கேந்திராதிபதி
இந்த 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அவர் வந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இருப்பிடத்துல இருந்த பிரச்சனைகளை அத்தனையுமே சால்வ் ஆகும். இது வரைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டி பத்தி, உங்களுடைய வேலையை பத்தி கமெண்ட்ஸ் அடித்து அவர்களுடைய வாயெல்லாம் மூடப்படும். கடன்கள் தீர்க்கப்படும், நோய்கள் விலகும். இது வந்து அற்புதமான வாரம். கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரம். நீங்கள் வந்து இனிமேல் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டா அம்பிகை, அதாவது சண்டிகா பரமேஸ்வரியை வழிபடுங்கள். உங்களுக்கு எதிரி, நோய், கடன் இவைகள் எல்லாமே தீரும். வாழ்க்கையில சுபிக்ஷம் பிறகும் ஆரோக்கியமும் மேம்படும். அதாவது எதிரிகள் வந்து அழிவர், நோய் வந்து தீரும், பிறகு கடன் இருந்தது ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கிறது. அதே போல அது அத்தனையும் நீங்கும். உங்களுடைய சனி வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன பாதிப்பு? ஐயோ பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டா ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை விஷயத்துல இப்போ வந்து நம்ம வந்து குழந்தை வந்து ஒரு 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 பிளான் பண்ணலாமா அப்படின்னாக்கா அதற்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துங்க. ஏனென்றால் 6க்குண்டானவன் தன்னுடைய உத்தரபாத்திரபத நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்துல இருந்து மாறிட்டாதான் குழந்தை வரத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அனைத்துலேயுமே அட்டகாசமான வளர்ச்சியானது காத்திருக்கிறது. அவ்வளவுதான். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கல்வி நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் பண்ணுவது, தொழில் நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் பண்ணுவது, பிறகு வந்து கும்பாபிஷேக காரியம், கௌரவம் மிகுந்த ஒரு பொறுப்பு கிடைக்கிறது, சொசைட்டியில ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது, இது அத்தனையும் இந்த வாரத்துல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் அமாவாசை என்று ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு சிவன் கோயில்ல வச்சு வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கும். சனி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார், ராகுவும் வந்து 6ஆம் இடத்துல இருந்து நகர்கிறார். அப்படிங்கும்போது போராட்டங்கள்லாம் முடிஞ்சிடும். இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள் அவர்களாக அடங்கி ஒடுங்கி விடுவார்கள். அதனால நம்ம கவலைப்படாம நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்க வந்து எல்லாமே செக் பண்ணி, ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு டிராபேக் தான். அதாவது குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் கூட அது ஒரு டிராபேக். அதனால நீங்க வந்து ஒரு குழந்தை வந்து நமக்கு வேண்டும் அப்படின்னாக்கா 2 பேருடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதில் உள்ளது உள்ளபடி இது இப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எல்லாம் சொல்லி, நெகட்டிவ் இருந்தாலும் அதை வந்து லைட்டாக சுட்டி காமிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பாருங்க. அந்த ஒரு விஷயம்தான். படிப்பு நிமித்தமாக வெளிநாடுகள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாரம் எஸ்பெஷலி வந்து சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால லேண்டு டீலிங்கை வந்து குயிக்கா முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. பிறகு கேத்து 11ஆம் இடத்துல வர்றது, பெரிய லாபங்கள்லாம் இருக்கு. அரசாங்க ரீதியாக பெரிய லாபம் இருக்கிறது. பிறகு வந்து ஒரு பெரிய தொழில், அந்த தொழில் அதிபர்கள் எல்லாம் ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு டீம் மாதிரி. அந்த யூனியன், பிசினஸ் யூனியனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கார்பரேட் கல்ச்சருக்கு ஒரு ஓனராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல சாதாரணமா நம்மளாம் என்ன பண்ணிட போறோம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமிலியில், ஒரு சாதாரணமான ஃபேமிலியிலிருந்து ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வழிமுறை பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. திருமண உறவுகளுக்கு ஏற்ற ஒரு வாரம். 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு விபரீத ராஜயோகம். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், உங்களை வந்து யாராவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா உங்களுடைய ஒரு வாய்ப்பு வரும். நீங்க வந்து டக்குன்னு அவரை கடந்து எங்கேயோ போய் விடுவீர்கள். இந்த வாரம் என்பது திடீர் திருப்பு முனைவுடன் கூடிய வாரம் துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து திங்கட்கிழமை சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமமாக வருகிறது. அப்ப என்ன பண்ணக்கூடாது? சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை வாழ்க்கை துணையுடன் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அன்று, அவ்வளவுதான். அதே போல 2 வீலர் வந்து எடுத்துட்டு போய் ஒரு மலை மேலே போறதோ, ஒரு லாங் ரைடு போறதோ இதெல்லாம் வேண்டாம் அன்றைக்கு. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக வருகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளுடன் தகராறு அப்படிங்கிற மாதிரி வைத்து கொள்ளக்கூடாது. அது தகராறுன்னா ஆர்கியூமெண்ட் வேண்டாம்.
அல்லது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். இருந்தாலும் பிசினஸ் டீலிங்கும் அதில் அடக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கும்போது பிசினஸ் முடிவுகள் அன்னைக்கு வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது. 28ஆம் தேதி விசாகா நட்சத்திரம், புதன்கிழமை விசாகா நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்தால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பெரிய ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு விஷயங்களை வாங்குறது பண்ணாமல் இருந்துட்டாலே போரும். அவ்வளோதான். துளாராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் மிகுந்த ஒரு நல்ல வாரமே. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். 7.5 சனி முடிஞ்சும் எவ்வளவோ கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அது என்னமோ தெரியல, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடுவே வர மாட்டேங்குது. மேக்சிமம் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் வந்து இப்போ ஜாதகம் பார்க்கறது. அது ஏன் அப்படின்னா அதுதான் விஷயம். 5ஆம் இடத்துல ராகு இருந்தது, சனி வந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்தார். அப்படிங்கும்போது அந்த 7.5 சனி முடிஞ்சு அவர்களுடைய அந்த ஒரு அமைப்பு வந்து விடுவே வராத மாதிரியே போயிடுச்சு. ஆனால் இந்த ராகு 4ஆம் இடத்துல வந்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு இடம் மாற்றம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கருமாரியம்மன். இந்த வாரம் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 5ஆம் இடத்துல இன்னும் கூட வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி இருக்கிறார். அப்படிங்கும்போது காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கொஞ்சம் விரையும். அதனால தான் சொல்றேன், காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக. பிறகு சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பைரவருடைய உபாசனை பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து குருவினுடைய 8ஆம் இடம், அது வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீரென்று வரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு. படிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கலங்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஹார்ட்வேர் கம்பெனிகளெல்லாம் வேலை செய்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். வியாபாரத்துல வந்து எந்த நாள் வந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, அனுராதா நட்சத்திரக்காரர்கள் வந்து வியாழக்கிழமை வந்து கொஞ்சம் பிசினஸ் முடிவுகள் எல்லாமே எடுக்காம இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு சந்திராஷ்டம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அவர்கள் வெளியூர் போகாம இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் ஏனென்றால் கேட்டை நட்சத்திரம் வந்து அது வந்து ஒரு புதனுடைய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. 8க்கு உண்டானவன் புதன் தானே. அப்படிங்கும்போது வெளியூர் போகாமல் இருக்கிறது, வியாபார நிமித்தமாக போகாமல் இருக்கிறது நல்லது. இதுதான். இந்த டிராபேக் எல்லாம் நம்ம, இது வந்து டிராபேக்கே கிடையாது. இதை நம்ம முடிவு எடுத்துக்கிட்டோம்னா போதும். 4ஆம் இடத்து ராகுனாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அது பிசினஸ் சென்டரா இருக்கலாம், உங்களுடைய சென்டரா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த வீடாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நட்பாகவே இருந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து நல்ல ஒரு இணக்கம், ஒரு வரவு, அதே போல பார்ட்னர்களுக்கு நடுவுலையும், பிசினஸ் பார்ட்னர்களுக்கு நடுவுலையும் ஒரு நல்ல இணக்கம், ஒரு வரவு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய புது பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இது எல்லாமே இருக்கிறது. வேலை கிடைச்சி ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்துல இருந்து வருகின்றன. வேலையை வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து ஒரு நல்ல அமைப்பு. நான் வந்து விட்டுட்டு வெளியில போய் நல்ல ஒரு பெரிய வேலையை, வேற ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அல்ல சொந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. பிறகு தற்காப்பு கலைகள் வந்து பயின்று இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய, அல்லது ஒரு பெரிய கார்பரேட் லெவலுக்கு உண்டான ஒரு கம்பெனிலையும் வந்து வேலை கிடைக்கக்கூடிய, ஸ்போர்ட்ஸ் மூலயமாகவும் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் 6க்கும் 9க்கும் வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாகட்டும், ஸ்பெஷல் கோட்டாவில் நமக்கு சீட்டு கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, இது எல்லாமே நல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. லேண்டை டீல் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முறைக்கு 2 முறைக்கும் பார்த்துட்டு பண்ணும்போது, வண்டி வாகனங்கள் வாங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கிறது. வீடு கட்டுவதற்குண்டான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆற போடுறது இந்த வாரம் நமக்கு. ஏன்னா இப்போதான் ராகு என்ட்ரி ஆயிருக்கிறார். அப்படிங்கும்போது சுக்கிரனும் வந்து சனியும் ஒன்றாக இருக்கிறான்னு வீடு கட்டுறது, ஏன்னா சுக்கிரன் வந்து 12க்கு உண்டானவர், அவர் வந்து 4க்கு உண்டானவனாக இருக்கிறார். அப்படிங்கும்போது வீடு கட்டக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. அதே போன்று லவ் ப்ரப்போசலையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் நல்ல மேம்பாடு அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டா அம்மாவனுடைய விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். அது வந்து இந்த ராகு கேத்துனுடைய பலன்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போ தாய் மாமன்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறது. கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனா வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் கண்ணில் தெரிவதற்கு ஆரம்பிக்கின்றன அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல.
தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரமானது உங்களுடைய சூரியன் உதயம் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வெளிச்சம் விட்டது. உங்களுடைய லக்னாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தார். அதனால எல்லாமே கனவுமயமா இருந்ததெல்லாம் இப்ப நனவாகக்கூடிய வாரம். இந்த வாரத்துல இருந்து எல்லாமே மாறும். அதனால குரு உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறது, உங்களுடைய 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறது. அதே போல அந்த 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. இது எல்லாமே என்ன, வளர்ச்சிக்கான வாரம், நல்ல வளர்ச்சிக்கான வாரம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். சூரியனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறார்கள். ஸோ 6ஆம் இடத்துல சூரியன் 9க்கு உண்டானவனாக இருக்கிறது. 11க்கு உண்டான லாபாதிபதி ஆகிய சுக்கிரனும் உச்சம் பெற்று இருப்பது, பிறகு கேந்திராதிபதி புதனும் கூட இருப்பது. இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா, புதிதாக தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறது, நியூ ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி. இதற்கு ஒரு நல்ல அமைப்பு. புதிதாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, திடீரென்று லவ் மலருவதும், காதல் மலருவதும், பிறகு புதிய நட்புகள் தொடருவதும், பிறகு பிசினஸ் ரீதியாக நல்ல ஒரு தொடர்புகள் அடையப்பெறுவதும். 3ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டதுனால கொஞ்சம் நமக்கு ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அசுரத்தன்மையான ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லக்கூடாது, அசாத்தியமான தைரியம்னு சொல்லணும். ஒரு மாதிரியான முரட்டு தைரியம். நம்ம என்ன பார்த்துறேன், ஒரு கை பார்த்துறேன்னு. ஆனால் அது முரட்டு தைரியம்னாக்கா நமக்கு ஏதாவது லாஸை கொடுத்துருமோன்னா கிடையாது. 3ஆம் இடத்து ராகு இருக்கிற இடங்கள்லயே ராகுக்கு 3ஆம் இடம் தான் பெஸ்ட். எதிரிகளும் யாரும் இதே 6ஆம் இடத்துல இருந்து எதிரிகள் உண்டாவார்கள், அவர்களை போராடி நம்ம ஜெயிப்போம். ஆனா 3ஆம் இடத்துல எதிரிகள் தன்னால அடங்கி விடுவார்கள். அதனால 3ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறாரு, 7ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அது குருவனுடைய இடத்துல தான் இருக்கிறார். குருவுக்கும் சனிக்குன்னு ஒரு இணக்கம் உண்டு. தொழில் அதிபர்கள் ஆக்கக்கூடியதே குருவும் சனியினுடைய காம்பினேஷன். அப்படிங்கும்போது கேந்திரங்கள்ல உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்படிங்கும்போது உங்களுடைய பப்ளிக் லைஃப்ங்கிறது இந்த வாரத்துல இருந்து நல்லபடியாக ஷைன் ஆக போகிறது. அப்பாவுடைய தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும், தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும், வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும், குழந்தைகளுக்கு செலவு பண்ணினாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். எல்லா உறவுகளும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்கின்றன. தம்பி என்கின்ற உறவும் உங்களுக்கு தக்க நேரத்துல உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதான் ராகு 3ஆம் இடத்துல இருந்தா தம்பி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் உதவியும் பண்ணுவார், அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக எதிரும் பார்ப்பார். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாரம். இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, கேத்து 9ஆம் இடத்துல வந்திருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, பிறகு புனித யாத்திரை, அதாவது நம்ம பில்கிரிம்னு சொல்றோம் இல்லையா, இங்கிருந்து வடநாடுக்கு போறது, காசி போறது, கேதார்நாத், பத்ரிநாத், இந்த இடங்களுக்கெல்லாம் போறது, ராமேஸ்வரம் போறது, இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணுங்க, நல்லா கிடைக்கும். அங்க போனாலும் ஒரு நல்ல ஒரு தெய்வ கட்டாட்சமும் குருவனுடைய அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்துல இருந்து அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இது ஒரு தெய்வீகமான வளர்ச்சியையும் ஒரு உன்னதமான நிலையை உங்களை அடைய வைக்க செய்யக்கூடிய ஒரு வாரம். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, கேத்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் ராகு கேத்து பயிற்சியில நிறைய. இருந்தாலும் இந்த வாரம் நம்ம எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வாரம் புதாதித்ய யோகம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். 8க்கு உண்டானவன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 6க்கு உண்டானவனோட சேர்ந்து இருக்கிறார். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. 6க்கு உண்டானவன் புதன், ஏனென்றால் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது இது உங்களுடைய புத்தி கூர்மையாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத எதிரிகள், தெரியாமல் மறைந்திருந்த நோய்கள், பிறகு கடனுக்கு உண்டான விஷயங்கள், இவைகள் அத்தனையுமே நீங்க புத்தி சாதுரியத்தினால நீங்கள் தீர்ப்பீர்கள். அதே போல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அது கொஞ்சம் வெளி மாநிலமாக அல்லது வேற்றாறாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, வேறு ரிலீஜனாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல விதமாக வாங்கக்கூடிய ஒரு வரவு ஒரு நல்ல வரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா, அதாவது வேலையே கிடைக்கல அப்படின்னாக்கா இன்டர்வியூக்கு இங்கே அப்ளை பண்ணுங்க. எந்த வாய்ப்புமே இல்லைன்னாலும் எங்கேயாவது ஒன்று அப்ளை பண்ணுங்க, கிளிக் ஆகும், கண்டிப்பாக கிளிக் ஆகும். 3ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பராக்கிரம விஷயம். அதே 3ஆம் இடத்துல 10க்கு உண்டானவன் இருக்கிறாருனாக்கா
சொந்த தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆஃபீஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கிட்டு தன்னுடைய ரூம்லேயே ஒரு இடத்துல வந்து டேபிளையும் சேரையும் போட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா மொபைல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். கண்டிப்பாக ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறது. அந்த குரு வந்து 12க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அது வந்து ஒரு மறைவு ஸ்தானாதிபதி தன்னுடைய சமசப்தமமான அடுத்த மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இது வந்து என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு அரிய ஒரு பொக்கிஷம் போன்ற விஷயங்களை செய்து தரவல்லது. அதனால அன்இமேஜினபிள்னு சொல்லுவோம். திடீர்னு எல்லாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா பெரிய ஆள் ஆயிட்டார் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கு. அது ராகு. அந்த ராகுனுடைய வரவு 2ஆம் இடத்துல. அப்போ நீங்க பேசுறது கொஞ்சம் அழகா பேச ஆரம்பிங்க, பிளான் பண்ணி பேச ஆரம்பிங்க. உங்களுடைய பேச்சிலேயே வந்து உங்களுடைய பிளானை நீங்க சொல்லுங்க, அது நடக்கும். அது வந்து புதாதித்ய யோகம் 5ஆம் இடத்துல இருப்பதும், சனியும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துலையும், ராகு 2ஆம் இடத்துல இருந்து அது குருவை பார்க்கறது, பிறகு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது, செவ்வாயும் சந்திரனும். அதனால இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. நார்மலான பலன்கள்ல அம்மாவனுடைய ஆரோக்கியம் மேம்படும், அப்பாவனுடைய ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணையினுடைய விஷயத்துல கொஞ்சம் வந்து குளறுபடிகள் இருக்கும். இருந்தாலும் அந்த உறவுக்கு ஒன்றும் கசப்பு ஏற்பட்டு விடாது. சகோதரர்களுடைய விஷயத்துல மூத்த சகோதரர்களுடைய உதவிகள் இருக்கிறது, இளைய சகோதரர்களுடைய கொஞ்சம் உபதிரவம் இருக்கிறது. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. 8ஆம் இடத்துல வந்து கேத்து வந்து விடுகிறார். அப்படிங்கிறதுனால இன்றிலிருந்து, அதாவது இந்த வாரத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கேத்து அப்படின்னு சொன்னா ஈவினிங் சந்தியா வேலை, அதாவது இருட்டு வந்து முழுதாக வராமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம். அதே மாதிரி காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்கும் கொஞ்சம் வந்து 6 மணிக்குலேருந்து 7 மணி அந்த ஒரு டார்க் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அது நல்ல விஷயம் தான், அதை தான் நம்ம சந்தியா வேலைன்னு சொல்றோம். ஆனாலும் கூட கேத்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த நேரத்துல ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்க கூடாது. ஒரு பணம் கொடுக்கறது, நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்துல பணம் வாங்குறது, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறது அந்த ஈவினிங் டைம்ல. முக்கியமா குறிப்பாக நம்ம வந்து அந்த டார்க் இருட்டு வரத்துக்கு முன்னாடி, சந்தியா நேரம் முடிஞ்சு 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எதுவும் பண்ணாம இருங்க. அது என்னடா வித்தியாசமா சொல்றாரு அப்படின்னாக்கா, இதெல்லாம் அனுபவத்தில் வந்து கண்ட உண்மைகள். அதே போல ராகு காலத்துல எந்த விஷயங்களையும் தவிருங்கள். அதாவது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்களை தவிருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இது வந்து உங்களுடைய ஆற்றலை வந்து பல மடங்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாரம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு ராகு தலையில வந்தாச்சு. சனி 2ஆம் இடத்துல, அதாவது 7.5 சனியில அவர் பாத சனியா போயிட்டார். ராகு தலைக்கு வந்தாச்சு, கேத்து வந்து 7ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் உங்களை வந்து குரு பார்க்கிறார். குரு வந்து 2க்கு உண்டானவன். வருமானம் வீடு தேடி வரும். கொஞ்சம் நம்ம தான் அமைதியாக நம்மளை வச்சுக்கணும். கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கிறாருனாக்கா உங்களுடைய ஞானம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். நம்மளா அதை கெடுத்துக்கூடாது. வாய்ப்புகள் கதவு தேடி வந்து கதவு தட்டக்கூடிய ஒரு வாரம். இது மிகையே இல்லை நான் சொல்றது. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல 4ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு புதாதித்ய யோகம் இருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த 4ஆம் வீடு என்பது 8க்கும் 5க்கும் உண்டானவனுடைய ஒரு புதன் அங்க இருக்கிறார். சூரியனும் அங்க இருக்கிற 7க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது சொந்த இடத்துல, தன்னுடைய இடத்துல ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம், தன்னுடைய இடத்துல ஒரு ஆஃபீஸோ ஏதாவது பண்ணலாம், அல்லது ஒரு இடம் வாங்கலாம் ஒரு ஆஃபீஸுக்கு. அப்படிங்கும்போது பிஸ்னஸ் ரீதியாக ஒரு இடத்தை வாங்குவதோ, ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதோ, ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறதோ இதெல்லாம் நடக்கும். திருமணங்கள் வந்து குயிக்காக கைகூடக்கூடிய ஒரு வாரம். குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு வாரம். அப்பாவினுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரம். சகோதரிகளுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. முக்கியமாக படிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆசான் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு நம்ம எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ராகு தலையில இருந்துட்டாலே நம்ம இரவு வெளியில சுத்தக்கூடாது. மேக்சிமம் 8 மணிக்குள்ள உள்ள வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். அது அப்படித்தான். இப்போ ஏதோ ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அங்கே நம்ம ஒர்க்கிங் பிளேஸுக்கு போயிடணும், வெளியில சுத்தக்கூடாது. அது ஏன் அப்படின்னாக்கா அங்கதான் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். அதனால அது மட்டும் நம்ம கடைபிடிப்போமாக. அப்புறம் வெளிநாட்டுக்கு போறது,
வெளி மாநிலத்துக்கு போகிறது, நான் வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படிங்கிறது, இது எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாரம். நான் இப்படியே ஒரே இடத்துல வந்து சேரை உட்காந்துக்கிட்டு பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நியூ அட்வென்ச்சரை வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ராகுனுடைய வரவு வளர்ச்சிக்கு உண்டானது. ஏனென்றால் குருவனுடைய பார்வையுடன் கூடி இருக்கிறது. அதே போல சனியனுடைய அந்த பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு இருக்கு. சனி தான் உங்களுடைய லக்னாதிபதி. அப்படிங்கும்போது உங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஏற்ற ஒரு வாரம் தான். இதில் ஒன்றும் தடையெல்லாம் சொல்லுவதற்கே இல்லை. எங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, வீட்டு நிமித்தமா உங்களுடைய குடும்பம் நிமித்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா, நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருங்க, மற்றவர்கள்லாம் முடிவு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையான்னு நம்ம போய் சொன்னோம்னா நம்மளை வந்து தப்பு சொல்லுவார்கள். அதனால் அதை மட்டும் நம்ம ஒதுக்கி விடுவது நல்லது. கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால், உக்கிரமான அம்பிகையினுடைய வழிபாடு சாலச் சிறந்தது, அல்லது பைரவனுடைய வழிபாடு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். நான் சொல்லிட்டேன். ஏனென்றால் சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு வந்து ராகுனுடைய கிட்டக்க தான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் தொடரக்கூடிய வாரம்தான். இருந்தாலும் 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய தாயினுடைய ஒரு அன்பும், அதே போன்று தாயினுடைய ஒரு தாய் மூலமாக ஒரு வரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். சகோதர உறவு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டதுனால கொஞ்சம் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் வந்து மனசில் கொஞ்சம் குழப்படிகள்லாம் இருந்தது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆற ஆரம்பிச்சிடும். இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போன்று நமக்கு வீட்டில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் இருந்த பிரச்சனைகள், வேலையே போகக்கூடிய அளவுக்கு சீரியஸான பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகின்றன. அதனால இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஆரம்பிக்க போகிறது. நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பயங்களையும் டென்ஷன்களையும் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே போதும். நம்ம வந்து கடவுளை அண்டி இருப்போமாக. இந்த மீன ராசிக்காரர்கள் வந்து லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய டென்ஷன் எல்லாமே ஒதுங்க போகிறது. ஃபினான்ஷியல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகின்றது. வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனையும் தீரப்போகிறது. பெரியவர்களுடன் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்க போகிறது. வியாதிகளிலிருந்தும் விடுதலை ஆனது கிடைக்க போகிறது. ஆனால் ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் முதல்ல ஒரு வாரம் வந்து மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாகத்தான் இருக்கும். அந்த டென்ஷனுக்காக நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து மார்னிங் டைமில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுறதோ மெடிடேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணினாலே போதும். பிஸ்னஸ் ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டுமா அப்படின்னா லக்ஷ்மி நாராயணரை வந்து வழிபட்டுட்டு முடிவெடுக்கலாம். இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு லாபகரமான ஒரு வாரம் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் 3ஆம் இடத்துல வந்து புதனும் சூரியனும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இந்த ஜாதகத்துக்கு வந்து 6க்கு உண்டானவனும் பிறகு கேந்திராதிபதியும் ஒன்றாக உட்கார்ந்துருக்கும் போது அது 3ஆம் இடம், முயற்சிக்கு உண்டான இடம். அதனால உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்ணுறது, உங்களுடைய அதாவது வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு யோசனைகள்லாம் நல்லபடியாக தோணும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் நல்லதாக இருக்கும். அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு லாபகரமான வாரமே. ஆக 12 ராசிக்காரருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பல மடங்கு பெருகி தீமைகள்னு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் குறைகள் இருந்தால் அந்த குறைகள் 0% குறைந்து அவர்கள் அனைவரும் நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை தொடர் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.